கதையை ஓப்பன் பண்ணோன்னா பீச்சில் 4 பேர் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குடும்பம் ஹாலிடேஸ்க்கு விளையாட வந்திருக்காங்க. ஹாலிடேஸ் முடித்து திருப்பி வீட்டுக்கு போனப்ப அண்ணனும் தங்கச்சியும் ஜாலியாக ஹைட் அண்ட் சீக் விளையாடலான்னு யோசிக்கிறாங்க. அண்ணங்காரன் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரியே மேலே இருக்க ஸ்டோர் ரூம்குள்ளே போன உடனே கத்திக்கிட்டே விழுகுறான். சத்தத்தை கேட்டு அப்பாவும் அம்மாவும் விழுந்தடிச்சு மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தா அவங்க பையன் மயங்கி கிடக்கிறான். லைட்டாக ரைட்டுக்கு பேன் பண்ணோம்னா கொடூரமாக பீஸாக கொல்லப்பட்ட பாடியில் போலீஸ்மேன் பேட்ச் இருந்துச்சு. அதில் சாமியோல்னு பேர் எழுதியிருக்கு. அவங்க அப்பா கை அதிர்ச்சியில் கிடுகிடுகிடுன்னு நடுங்குது. மொத்த ஃபேமிலியும் வாயை பொழந்த மாதிரியே வச்சுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சொல்ல கேட்காம போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. எப்பயும் போல் நம்ம போலீஸ் ஆடி அசைஞ்சு அம்மாவாசைக்கு தான் வராங்க. போலீஸ் வந்த உடனே எதுவும் சொல்லாமல் ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டெட் பாடியை பார்த்த உடனே அவங்க மூஞ்சில் ஆடலை. போலீஸ் அவங்க தலையை ஸ்லோ மோஷனில் திருப்பி அந்த குடும்பத்தை பார்த்து, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேம்மான்னு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பா, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ கொடூரமாக கொல்லப்பட்ட பாடியை பார்த்து போலீஸே கதறி அழுகுறாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் கொலைகாரனுக்கு கேஜிஎஃப் ஹீரோ அளவுக்கு பில்டப் கொடுக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சாமியோல்ன்ற போலீஸ் 2 நாளைக்கு முன்னாடியே டெட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. வழக்கம் போல் நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்தவன் மேலேயே சந்தேகப்படுறாங்க. அதனால் சந்தேகன்ற பேரில் ராபின்ஸ் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ராபின்ஸ் நான் இந்த கொலையை பண்ணலங்கன்னு சொல்கிறாரு. போதுமான சாட்சி இல்லாதனாலையும் அப்புறம் அவர் இந்த கொலையை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கோர்ட்டில் பெயில் கொடுக்குறாங்க. ராபின்ஸ் வீட்டுக்கு போனோம்னே மண்டை மூளை குழம்பி போய் உட்காந்துருக்காரு. யார் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறாரு. ராபின்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் சாமியோல் அவரோட பழைய ஃப்ரெண்டுன்னு. நம்ம வீட்டில் தானே இந்த கொலை நடந்திருக்கு, அப்போ நமக்கு தெரிஞ்ச யாராவது தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு சந்தேகப்படுறாரு. ராபின்ஸ் போலீஸ்கிட்ட போய் ஹெல்ப்பாக அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் விசாரிக்க சொல்கிறாரு. அதே மாதிரி போலீஸ் ராபின்ஸ்க்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அவங்க வைஃப் சொல்கிறதும் நடந்த சம்பவத்துக்கும் மேட்ச் ஆகலை. அந்த போலீஸ்கிட்ட ராபின்ஸ் அதை சொல்லலை. வைஃப் மேலே சின்ன சந்தேகம் எழுது. சின்ன சந்தேகம் வந்தனால ராபின்ஸ் அவரோட வைஃபை ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க வைஃபோட ஆக்டிவிட்டீஸில் சின்ன சேஞ்சஸ் தெரியுது. ராபின்ஸ் அவரோட வைஃபை ஒரு நாள் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அவங்க வைஃப் அவங்க தம்பியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ராபின்ஸ் கிட்ட வேற எங்கேயோ போகிறதா தான் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வைஃப் தம்பி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளர போய் பேசிட்டு அப்புறம் 2 பேரும் எங்கேயோ வெளியே கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வைஃபோட தம்பி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய வெப்பன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தனால மொத்த வீடையும் ஃபுல்லாக தொலைவுறாரு. தொலைவும் போது சாமியோலோட ஃபோட்டோ கிடைக்கிது. அதனால் ராபின்ஸ்க்கு சந்தேகம் வருது, வைஃபோட தம்பி தான் சாமியோலை கொலை பண்ணியிருப்பாரோ. சந்தேகப்பட்டனால வைஃபோட தம்பியை ஃபாலோ பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. தனியாக போன ராபின்ஸ் வைஃபும் தம்பியும் பழைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணோன்னா ராபின்ஸோட வைஃப் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது வைஃபுக்கு ஒரு பழைய பாக்ஸ் கிடைக்கிது. அந்த பழைய பாக்ஸில் ஒரு டைரி கிடைக்கிது. அந்த டைரியில் 2-3 பேஜ் கிழிஞ்சு கிடக்குது. ராபின்ஸ் வைஃப் அந்த டைரியை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பேஜில் ராபின்ஸ் தான் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணாருன்னு எழுதியிருக்கு. மீதி பக்கம்லாம் கிழிஞ்சிருக்கனால பெருசாக எந்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க முடியல. அப்போது ராபின்ஸோட வைஃபுக்கு தெரிய வருது அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணது ராபின்ஸ் தான். அதனால தான் ஆஃபீஸர் சாமியோலை கொன்று கொலைப்பழியை ஹஸ்பண்ட் மேலே போடலான்னு நினைக்கிறாங்க. ஆஃபீஸர் சாமியோலை கொலை பண்ண சப்போர்ட் பண்ணது அவங்களோட தம்பி தான். அக்காவும் தம்பியும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் ராபின்ஸ் வைஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ராபின்ஸ் போய் வைஃபு கிட்ட சொல்கிறாங்க, உன் தம்பி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு. அந்த நேரத்தில் வைஃப் வந்து ராபின்ஸை கத்தியாலே குத்திடுறாங்க.
குத்திட்டு கோவமா சொல்றாங்க, என் அப்பா அம்மாவை கொன்னது நீதானே. ராபின்ஸ் விழுவும்போது தான் சொல்றாரு, நான் ஒரு பழைய சீக்ரெட் ஏஜென்ட்னு, அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. உங்க அப்பா அம்மா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றவங்க, அதனால தான் கொன்னோன்னு ராபின் சொல்றாரு. ராபின்ஸ் வைஃப் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களே அவங்க ஹஸ்பண்டை கொன்னுட்டோமேன்னு ஃபீல் பண்ணி அதனால ராபின்ஸ் வைஃபும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க? ஸ்கிரிப்ட்ல அப்படி இருக்கு, நான் என்ன பண்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.